Hi students, welcome to Indian English Academy. So video பண்ண நினைக்கும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். Still நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாமோட புவியியல புத்துணர்ச்சியோட படிக்கணும். ஓகேவா? ஏன்னா புவியியல் ஜியோகிராஃபில இருந்து எஸ்ஏல 10 கேள்வி வரைக்கும் கேட்பாங்க. சோ அந்த 10க்கு 10மே அடிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதாவது ஜியோகிராஃபிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா வீடியோஸ் வந்து போட போறோம். ஆல்ரெடி கிளாसेस பார்த்துக்கோம், இனிமேட்டும் கிளாसेस பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போறோம். அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ரிவர்ஸ், இந்தியால இருக்கக்கூடிய ஆறுகள். இந்த எல்லா ஆறுகளுமே நான் கொண்டு வந்து இந்த ஆறு வந்து எங்க ஆரம்பிக்குது, எந்த திசையில இருந்து எந்த திசையில அது பாயுது, கடைசியா எங்க போய் சேருது அப்படிங்கறத மொத்த டீடைலையுமே அந்த ஒரே வீடியோல சொல்லிடுறேன். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, சரிங்களா? வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஏன்னா ஆறுகள் வந்து ரொம்ப முக்கியம். எஸ்ஏல கண்டிப்பா வரும். மற்றபடி டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே, இந்த மாதிரி நீங்க எந்த எக்ஸாம் இருந்தாலுமே ரிவர்ஸ் வந்து கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? அதை நம்ம தொடர்ல பாத்திரலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எஸ்ஏக்கு நம்ம அகாடமி அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் டெஸ்ட், ஆன்லைன் கிளாஸ் மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஆஃப்லைன் கிளாஸும் இருக்கு. அகாடமி ட்ரிச்சில இருக்கு. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கூட வச்சிருக்கோம். நீங்க ஆஃப்லைன் கிளாஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிடுவோம். தமிழ்நாட்டில் கம்பேர் பண்றப்ப ஃபீஸ் நம்ம ரொம்ப கம்மியா வச்சிருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா 7708 இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் சிந்து நதி. ஓகே, சிந்து நதி வந்து ஆரம்பிப்போம். இந்த சிந்து நதி எங்க ஆரம்பிக்குது சார் அப்படின்னா கைலாஷ் அப்படிங்கிற இடத்துல. இந்த கைலாஷ் அப்படிங்கிற எங்க இருக்குன்னா திபெத்ல. ஓகேவா? கைலாஷ் அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு? திபெத்ல இருக்கு. ஓகே, இந்த சிந்து நதி எந்த திசையில இருந்து எந்த திசையை நோக்கி பாயுது அப்படின்னா வடக்குல இருந்து மேற்கு திசையை நோக்கி பாயுது. வடக்குல இருந்து மேற்கு திசையை நோக்கி பாயுது. சிந்து நதி கைலாஷ்ங்கிற இடத்துல ஆரம்பிக்குது. கைலாஷ் எங்க இருக்கு? திபெத்ல இருக்கு. வடக்குல இருந்து மேற்கு நோக்கி பாயுது. இது சிந்து அப்படிங்கிற நதி. இது எங்க போய் சேருது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரபிக்கடல். இது எங்க போய் சேருது அப்படின்னா அரபிக்கடல். அப்ப சிந்து நதி ஆரம்பிக்கிறது கைலாஷ்ல, முடிகிறது அரபிக்கடல்ல. வடக்கு சைடுல இருந்து மேற்கு சைடு நோக்கி பாயுது. இதான் சிந்து நதி. இப்படியே ஒவ்வொரு நதியா பாத்திரலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கங்கா. இந்த கங்கா நதி எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்கோத்ரி அப்படிங்கிற இடத்துல. கங்கா நதி எங்க ஆரம்பிக்குது? கங்கோத்ரி அப்படிங்கிற இடத்துல. இந்த கங்கோத்ரிங்கிறது எந்த மாநிலத்துல இருக்குன்னா உத்தரகாண்ட்ல. உத்தரகாண்ட்ல இருக்கதான் கங்கோத்ரி. கங்கோத்ரிங்கிற இடத்துல கங்கை நதி ஆரம்பிக்குது. இது கிழக்கு திசையில இருந்து வடக்கு திசையை நோக்கி பாயுது. கிழக்குல இருந்து வடக்கு. யாரு? கங்கா. கங்கோத்ரியில ஆரம்பிக்குது. கங்கோத்ரி உத்தரகாண்ட்ல இருக்கு. இந்த கங்கை நதி கிழக்கு திசையில இருந்து வடக்கு திசையை நோக்கி பாயுது. ஓகே, கிழக்கு இருந்து வடக்கு நோக்கி பாயுது. எங்க போய் கலக்குது? கடைசியா எங்க போய் சேருதுன்னா வங்காள விரிகுடாலதான். கடைசியா போய் எங்க சேருது? வங்காள விரிகுடா. இதுதான் கங்கா, சரிங்களா? நெக்ஸ்ட் யமுனை. யமுனா நதி. யமுனைன்னு சொல்லுவாங்க. யமுனா நதி. இந்த யமுனா நதி எங்க ஆரம்பிக்குது சார் அப்படின்னா யமுனோத்ரி அப்படிங்கிற இடத்துல. யமுனோத்ரிங்கிற இடத்துல ஆரம்பிக்குது. யமுனோத்ரியும் உத்தரகாண்ட்ல தான் இருக்கு. உத்தரகாண்ட்ல தான் இருக்கு. இது எந்த திசையில இருந்து எந்த திசை நோக்கி போய் பாயுதுன்னா கிழக்குல இருந்து வடக்கு. கிழக்கு திசையில இருந்து வடக்கு திசை. யமுனா வந்து யமுனோத்ரியில ஆரம்பிக்குது. யமுனோத்ரி உத்தரகாண்ட்ல இருக்கு. கிழக்குல இருந்து வடக்கு திசை நோக்கி பாய்ந்தா அதுக்கு பேர் தான் யமுனை நதி. ஓகேவா? கிழக்குல இருந்து வடக்கு. இது எங்க போய் கிடக்குதுன்னா இதுவும் வங்காள விரிகுடா. கடைசியா போய் சேர்ற இடம் வங்காள விரிகுடா. அப்ப யமுனோத்ரில இருந்து வங்காள விரிகுடாவுல போய் கலக்குது. எது? யமுனை. ஓகேவா? யமுனோத்ரி எங்க இருக்கு? உத்தரகாண்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்து என்ன ஆன்சர் அப்படின்னா நர்மதா ரிவர். நர்மதா ரிவர் பாத்தீங்கன்னா எங்க ஆரம்பிக்குதுன்னா அமர்காந்தக் அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்கிற இடம். அமர்காந்தக் எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசம். அமர்காந்தக் எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு. அமர்காந்தக்ல ஆரம்பிக்குது. எங்க போய் முடியுதுன்னா அரபிக்கடல் போய் கலக்குது. இது எந்த திசையில இருந்து எந்த திசையை நோக்கி போகுதுன்னா மத்திய இந்தியால இருந்து மேற்கு நோக்கி பாயக்கூடிய நதிதான் இந்த நர்மதா அப்படிங்கிறது. கடைசியா எங்க போய் கிடக்குது? அரபிக்கடல். கடைசியா கலக்கிற இடம் அரபிக்கடல். அப்ப நர்மதாங்கிறது அமர்காந்தக்ல ஆரம்பிக்குது. அமர்காந்தக் மத்திய பிரதேசத்துல இருக்கு. மத்திய இந்தியால இருந்து மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஒரு நதி எங்க போய் கடைசியா கலக்குது? அரபிக்கடல்ல போய் சேருது. இது நர்மதா. நெக்ஸ்ட் பார்க்க போறது கிருஷ்ணா நதி. இந்த கிருஷ்ணா நதி எங்க சார் ஆரம்பிக்குது அப்படின்னா மகாபலேஸ்வர் அப்படிங்கிற இடத்துல கிருஷ்ணா நதி ஆரம்பிக்குது. இந்த மகாபலேஸ்வர் அப்படிங்கிறது எந்த மாநிலத்துல இருக்குன்னா மகாராஷ்டிரால. மகா ஞாபகம் வச்சுக்கலாம். மகாபலேஸ்வர் எங்க இருக்கு? மகாராஷ்டிரால. கிருஷ்ணா நதி எங்க ஆரம்பிக்குது? மகாபலேஸ்வர்ல ஆரம்பிக்குது. எந்த திசையில இருந்து எங்க நோக்கி போகுதுன்னா கிழக்குல இருந்து மேற்கு.
கிழக்கு திசையில இருந்து மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஒரு நதி தான் கிருஷ்ணா நதி. எங்க போய் கலக்குது அப்படின்னா வங்காள விரிகுடா. கடைசியா கலக்கிற இடம், கடைசியா சேர்ற இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா வங்காள விரிகுடா, கிருஷ்ணா நதி. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த நதி என்னன்னா தபதி. அடுத்து தபதி. தபதி வந்து பெடுல் அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்குது. பெடுல் எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசம். பெடுல் எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசம். பெடுல்ல தான் ஆரம்பிக்குது தபதி. எங்க போய் கலக்குதுன்னா அரபிக்கடல்ல தான். கடைசியா கலக்கிற அரபிக்கடல். எங்க இருந்து எங்க நோக்கி பாயுது அப்படின்னா மத்திய இந்தியால இருந்து மேற்கு, மத்திய இந்தியால இருந்து மேற்கு திசையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நதி தான் தபதி ரிவர். தபதி ரிவர் பெடுல் மத்திய பிரதேசத்துல ஆரம்பிச்சு அரபிக்கடல்ல கலக்குது. இது தபதி. நெக்ஸ்ட் அடுத்து என்னன்னா காவேரி நதி. காவேரி நதி. காவேரி நதி எங்க ஆரம்பிக்குதுன்னா குடகுமலை. குடகுமலை எங்க இருக்கு? கர்நாடகா. அப்ப குடகுமலை கர்நாடகால தான் ஆரம்பிக்குது காவேரி நதி. காவேரி நதி எங்க கடைசியா போய் கலக்குதுன்னா வங்காள விரிகுடா. கடைசியா எங்க போய் கலக்குதுன்னா வங்காள விரிகுடால போய் கலக்குது. எந்த திசையில இருந்து எந்த திசை அப்படின்னு கேட்டாங்கன்னா கிழக்குல இருந்து மேற்கு தான். கிழக்குல இருந்து மேற்கு திசையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நதி தான் காவேரி நதி. நெக்ஸ்ட் அடுத்து தாமிரபரணி. தாமிரபரணி எங்க ஆரம்பிக்குதுன்னா அகஸ்தியர் மலை. அகத்தியர் மலையில தான் ஆரம்பிக்குது. அகத்தியர் மலை எங்க இருக்கு? தமிழ்நாடு, நம்ம ஸ்டேட் தான். அகத்தியர் மலை தான் தாமிரபரணி ஆரம்பிக்குது. எங்க போய் சேருதுன்னா வங்காள விரிகுடா. வங்காள விரிகுடா இதுவும் கிழக்குல இருந்து மேற்கு திசையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நதி தான். கிழக்குல இருந்து மேற்கு திசையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நதி தான் இது தாமிரபரணி. நெக்ஸ்ட் கோதாவரி. நெக்ஸ்ட் கோதாவரி. கோதாவரி எங்க சார் ஆரம்பிக்குதுன்னா நாசிக் மலை. நாசிக் மலையில கோதாவரி ஆரம்பிக்குது. நாசிக் மலை எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரா. நாசிக் மலை எங்க இருக்கு? மகாராஷ்டிரால. கோதாவரி எங்க ஆரம்பிக்குது? நாசிக் மலையில. சரி, நாசிக் மலையில ஆரம்பிக்குது. இது கிழக்குல இருந்து மேற்கு திசையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நதி தான். கிழக்குல இருந்து மேற்கு திசையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நதி. கடைசியா எங்க சார் போய் முடியுது அப்படின்னா வங்காள விரிகுடா. கடைசியா போய் சேர்றது வங்காள விரிகுடால. யாரு? கோதாவரி. அடுத்து நெக்ஸ்ட் பெரியார். பெரியார் ரிவர், பெரியார் நதி. பெரியார் நதி எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா காடோ மலையில. காடோ மலை. காடோ மலை எங்க இருக்கு? கேரளா. காடோ மலை எங்க இருக்கு? கேரளா. கிழக்குல இருந்து மேற்கு இருந்து பாயிறது. கிழக்குல இருந்து மேற்கு திசையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நதி தான். எங்க போய் சேருதுன்னா வங்காள விரிகுடா. போய் சேர்ற இடம் வங்காள விரிகுடா. அடுத்து மகாநதி. மகாநதி எங்க ஆரம்பிக்குதுன்னா சிஹாவா மலை. சிஹாவா மலை. சிஹாவா மலை எங்க இருக்கு? சத்தீஸ்கர். சிஹாவா மலை எங்க இருக்குன்னா சத்தீஸ்கர்ல இருக்கு. இது மத்திய இந்தியால இருந்து கிழக்கு நோக்கி செல்லக்கூடிய ஒரு நதி. மத்திய இந்தியால இருந்து கிழக்கு நோக்கி செல்லக்கூடிய நதி. கடைசியா எங்க போய் சேருதுன்னா வங்காள விரிகுடால. கடைசியா போய் சேர்ற இடம் வங்காள விரிகுடா. அடுத்து அடுத்து பிரம்மபுத்திரா. பிரம்மபுத்திரா. பிரம்மபுத்திரா மேன் சரோவர் அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்குது. மேன் சரோவர். மேன் சரோவர்ங்கிறது எங்க இருக்குன்னா இமயமலையில. ஹிமாலயாஸ் இமயமலையில தான் மேன் சரோவர் இருக்கு. பிரம்மபுத்திரா அங்கதான் ஆரம்பிக்குது. இது வடக்குல இருந்து கிழக்கு நோக்கி செல்லக்கூடிய ஒரு நதி. வடக்குல இருந்து கிழக்கு நோக்கி செல்லக்கூடிய ஒரு நதி. வங்காள விரிகுடால தான் போய் கடைசியா சேருது. வங்காள விரிகுடால தான் போயிட்டு கடைசியா சேருது. அடுத்து வைகை நதி. அடுத்து வைகை நதி. வைகை நதி பொறுத்த வரைக்கும் பெரியார் பீடபூமியில ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கிற இடம் எதுனா பெரியார் பீடபூமி. பெரியார் பீடபூமி எங்க இருக்கு? தமிழ்நாட்டில் தான் இருக்கு. பெரியார் பீடபூமி தமிழ்நாட்டில் தான் இருக்கு. பீடபூமி பெரியார் பீடபூமி தமிழ்நாட்டில் தான் இருக்கு. மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி செல்லக்கூடிய ஒரு நதி. மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி செல்லக்கூடிய ஒரு நதி.
எங்க போய் கலக்குதுன்னா வங்காள விரிகுடா. வங்காள விரிகுடா தான் போய் கலக்குது. இது வைகை நதி. அடுத்து சம்பல். சம்பல் ரிவர். சம்பல் நதி பொறுத்த வரைக்கும் விந்தியாமலை, விந்தியாமலையில ஆரம்பிக்குது. விந்தியாமலை எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசத்துல, மத்திய பிரதேசத்துல தான் இருக்கு விந்தியாமலை. விந்தியாமலையில அந்த நதி ஆரம்பிக்குது. மத்திய இந்தியால இருந்து வடக்கு நோக்கி செல்லக்கூடிய ஒரு நதி. மத்திய இந்தியால இருந்து வடக்கு நோக்கி செல்லக்கூடிய ஒரு நதி. இது கடைசியா எங்க போய் சேருதுன்னா யமுனால போய் கலக்குது. கடைசியா எங்க போய் கலக்குது? யமுனால போயிட்டு கலக்குது. ஓகே, யமுனாங்கிறது எங்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னோம்? யமுனோத்ரி ஆரம்பிக்குதுன்னு சொன்னோம். அது கடைசியா எங்க போய் சேருதுன்னு சொன்னோம்? வங்காள விரிகுடா சேருதுன்னு சொன்னோம். அப்ப யமுனாங்கிறது வங்காள விரிகுடால போய் கலக்குது. இந்த சம்பளம் யமுனால தான் போய் கலக்குது. அதே இந்த யமுனா எங்க போய் கலக்குது? வங்காள விரிகுடால தான் போயிட்டு கலக்குது. அடுத்து கடைசியா சபர்மதி ரிவர். சபர்மதி. சபர்மதி ரிவர் ஆரவள்ளி மலைத்தொடர்ல ஆரம்பிக்குதுங்க. ஆரவள்ளி மலைத்தொடர், ஆராவளி ரேஞ்சுன்னு சொல்லுவீங்க, அங்கதான் சபர்மதி ரிவர் ஆரம்பிக்குது. ஆராவளி மலைத்தொடர் ராஜஸ்தான்ல இருக்கு, அங்கதான் ஆரம்பிக்குது. ஓகேவா? இது எந்த திசையில இருந்து எந்த திசை போகுது சார்னா மத்திய இந்தியால இருந்து, மத்திய இந்தியால இருந்து மேற்கு நோக்கி, மேற்கு திசையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நதி. எங்க போய் கலக்குதுன்னா அரபிக்கடல், அரபிக்கடல்ல போய் கலக்குது. ஓகே, சோ இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நீளமான நதிகள், அந்த ஒவ்வொரு நதியும் எங்க ஆரம்பிக்குது, எந்த திசையில இருந்து எந்த திசையை நோக்கி போகுது, as well as கடைசியா எங்க போய் சேருது அப்படிங்க சொல்லியிருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு கிளான்ஸ் அப்படியே நான் சரசம் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க, அப்படியே ரிவிஷன் மாதிரி. சோ சிந்து கைலாஷ்ல ஆரம்பிச்சு வடக்கு டு மேற்கு அரபிக்கடல்ல போய் கலக்குது. கங்கா கங்கோத்திரில ஆரம்பிச்சு கிழக்குல இருந்து வடக்கு வங்காள விரிகுடால போய் கலக்குது. யமுனா யமுனோத்திரில ஆரம்பிச்சு கிழக்குல இருந்து வடக்கு வங்காள விரிகுடால போய் கலக்குது. அப்புறமா நர்மதா அமர்காந்தத்துல ஆரம்பிச்சு மத்திய இந்தியால இருந்து மேற்கு நோக்கி போய் அரபிக்கடல்ல கலக்குது. கிருஷ்ணா கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி செல்லும், கடைசியா சேர்றது வங்காள விரிகுடா. தவதி பெடூர்ல ஆரம்பிக்குது, மத்திய இந்தியால இருந்து மேற்கு போறது அரபிக்கடல்ல கலக்குது. காவேரி கிழக்குல இருந்து மேற்கு போறதுதான், ஆனா கடைசியா போய் கலக்குறது வங்காள விரிகுடா. எங்க ஆரம்பிக்குதுன்னா குடகுமலை கர்நாடகா. தாமிரபரணி அகத்தியமலை தமிழ்நாட்டுல ஆரம்பிக்குது, கிழக்கு நோக்கி மேற்கு செல்லக்கூடியது, கடைசியா எங்க போய் கலக்குது வங்காள விரிகுடால. கோதாவரி நாசிக் மலை மகாராஷ்டிரால ஆரம்பிக்குது, கிழக்குல இருந்து மேற்கு போறதா, கடைசியா வங்காள விரிகுடால போய் கலக்குது. பெரியார் ரிவர் காட்டோம் மலை, ஓகேவா, கேரளால ஆரம்பிச்சு கிழக்குல இருந்து மேற்கு போறதுதான், கடைசியா வங்காள விரிகுடால போய் கலந்தது. மகாநதி சிகாவா மலை, சிகாவா மலை சத்தீஸ்கர்ல இருக்கு, அங்க ஆரம்பிக்குது. மத்திய இந்தியால இருந்து கிழக்கு நோக்கி போறது, எங்க போய் கலக்குதுன்னா வங்காள விரிகுடால. பிரம்மபுத்திரா மான்சரோவர் இமயமலையில ஆரம்பிச்சு வடக்குல இருந்து கிழக்கு போறது வங்காள விரிகுடால கலக்குது. வைகை நதி பெரியார் பீடபூமியில ஆரம்பிச்சு, பெரியார் பூமி தமிழ்நாட்டுல இருக்கு, மேற்குல இருந்து கிழக்கு போது, கடைசியா வங்காள விரிகுடால போய் கலக்குது. சம்பல் ரிவர் விந்தியாமலையில ஆரம்பிக்குது, விந்தியாமலை மத்திய பிரதேசத்துல இருக்கு, மத்திய இந்தியால இருந்து வடக்கு போறது யமுனால கலக்குது. கடைசியா சபர்மதி ஆரவள்ளி மலைத்தொடர்ல ஆரம்பிச்சு மத்திய இந்தியால இருந்து மேற்கு நோக்கி போறது அரபிக்கடல்ல போய் கலக்குது. ஆரவள்ளி மலைத்தொடர் எங்க இருக்கு? ராஜஸ்தான்ல இருக்கு. சோ முக்கியமான ரிவர்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல இருந்தே ஒன்னு ரெண்டு கேள்வி வந்துடும், புரியுதா? மாதிரி ரெகுலரா நம்ம வீடியோஸ் பார்க்கலாம். தொடர்ந்து நம்மளோட சேனல் பாருங்க. சேம் டைம் எஸ்ஐக்கு நம்ம அகாடமி அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ ஆன்லைன் டெஸ்ட், ஆன்லைன் கிளாஸ், மெட்டீரியல், ஆஃப்லைன் கிளாஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கிளாரிபிகேஷன் வேணும் அப்படின்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க டவுட்ஸ் கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.